உங்களுக்கு இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையா? அதுக்கு நீங்கள் ரெண்டே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. வாங்க அது என்னன்றது சொல்கிறேன். ஆனால் காமனாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரீட் பண்ணு, ரைட் பண்ணு, இங்கிலீஷ் மூவிஸ் பாரு, உனக்கு இங்கிலீஷ் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம இங்கிலீஷ் டெவலப் ஆகும் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு பார்ட் சொல்கிறேங்க. அதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் படிக்கணும். என்னடா படிக்கணுன்ற, எனக்கு இங்கிலீஷில் எதுவுமே தெரியாதேடா அப்படின்னு பயப்படாதீங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயமே இல்லை, சிம்பிளுங்க. நமக்கு எந்த நாலேஜுமே இல்லைனாலும் இதை படிச்சுட்டோன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் பேசிடலாம். ஏன்னா இதாங்க பேஸு. ஸோ ஒரு பேஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இது ஒரு பேஸ் தான் படிக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, இன்னொன்று டென்சஸ். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அதில் 8 இருக்குங்க. அந்த 8 என்னன்றது சொல்கிறேன். நவுனு, ப்ரோனவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். அவ்வளோதாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு அடுத்து. இன்னொன்று என்ன இருக்குது? டென்சஸ். அந்த டென்சஸில் 3 தாங்க இருக்குது. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சருன்ட்டு 3 இருக்குது. அந்த 3லையும் 4 சப் டாபிக் இருக்குது. ஸோ மொத்தம் 12. இதை படிச்சிட மாட்டோமா? நம்ம இதை படிச்சுட்டோன்னா இங்கிலீஷ் பேசுகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.